Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Malathys world. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா அக்வேரியம். இந்த அக்வேரியம் தான் யூஎஸ்ல த லார்ஜஸ்ட் அக்வேரியம்ங்க. அது மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் இந்த அக்வேரியம் 4th பிளேஸில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம காரை பார்க் பண்ண பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது பேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங்னா பார்க்கிங் டிக்கெட்ஸ் வந்து நம்மளே வந்து எடுத்துக்கணும். நம்ம அக்வேரியம் விட்டு கிளம்பும்போது கியாஸ்க் மூலயமா இந்த டிக்கெட்ஸுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த அக்வேரியம்க்கான டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதை வந்து டைம் ஸ்லாட் படி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்டில் நம்ம போயிடணும். இப்போ நம்மளோட டைம் ஸ்லாட் 11 மணின்னா நம்ம வந்து 12 மணிக்குள்ளே போயிடணும். ஸோ 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போனால் நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெற்றிகரமாக டிக்கெட்லாம் செக்இன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 லைவ் ஷோஸ் இருக்குது. ஒன்று டால்ஃபின் ஷோ, இன்னொன்று சீ லயன் ஷோ. இது ரெண்டுமே இங்கே ரொம்பவே பாப்புலர் ஆனதுன்னு தான் சொல்லணும். இந்த 2 ஷோக்குமே கியாஸ்க் வச்சுருப்பாங்க. அந்த கியாஸ்கில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி ரிசர்வ் பண்ணணும். ரிசர்வ் பண்ணால் தான் இந்த ஷோக்கெலாம் அலோட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட் என்ட்ரி எதுவுமே அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த அக்வேரியம் பார்த்திங்கன்னா 4 தீம்ஸ் இருக்குது. ஒன்று ரிவர் ஸ்கவுட், அப்புறம் கோல்ட் வாட்டர் குவெஸ்ட், ட்ராபிக்கல் ரிவர்ஸ், அப்புறம் ஓஷன் வாயேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு டால்ஃபின் டூர்ஸ் போயிட்டு புக் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டா கிராசிங் போயிட்டு கேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பாண்டில் இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சுற்றி இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு இது உள்ளார சுற்றி வரும்போது. ஸோ அடுத்ததாக நம்ம போன இடம் தான் பார்த்திங்கன்னா ரிவர் ஸ்கவுட். ஸோ இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் இருந்துச்சு. நம்ம போய் கை வச்சோன்னா நம்ம கிட்ட எல்லா ஃபிஷ்ஷும் வந்துடும். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி நிறையா வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டனல் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார போய் வந்து நம்ம பிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து குட்டி குட்டி டனல்ஸ்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ பிக்ஸ் வந்து வெளியே இருந்து எடுத்துப்போம். உள்ளே வந்து நம்ம வந்து அந்த வாட்டருக்குள்ளே இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டனல்ஸ் இருக்கும். உள்ளே போய் நம்ம வந்து பிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேலரி ஏரியாவில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த முதலைங்கள்லாம் மிதக்க விட்டுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா கண் வந்து அப்படியே ரெட் கலரில் லைட் போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஜூம் பண்ணி காமிட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. உள்ளே எல்லாமே லைட் வச்சு போகிற மாதிரியே இருந்துச்சு. அதோடய வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ரிவர் ஸ்கவுட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகிறது தான் கோல்ட் வாட்டர் குவெஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா கோல்ட் வாட்டரில் சர்வை பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ், கிராப்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக என் பையனோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா வேல்ஸ். அவனுக்கு பலூகா வேல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து அவன் வந்தோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இந்த பலூகா வேல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுட்டித்தனமாக விளாடிட்டு இருந்துச்சுங்க. அங்கே உள்ளே இவங்களுக்கு விளையாட போட்டிருந்தேன் அந்த ஒயர்ஸ், அப்புறம் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு இந்த வேல்ஸ்லாம் ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது சீ ஆட்டர்ஸ் பார்க்க போயிருந்தோம். சீ ஆட்டர்ஸ் பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக விளாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். இங்கே பின்னாடி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஸ்டார் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தது தான் பார்த்திங்கன்னா சீ ட்ராகன்ஸ். ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததில் டால்ஃபின் ஷோட ரிசர்வேஷனை மறந்துட்டோம். ஒரு வழியாக அடித்து பிடிச்சி போய் சீட்டில் போய் உக்காந்தாச்சு. ரொம்ப பேக் ரோவில் ஒரு சீட் தான் கிடச்சிச்சு. அதுவுமே ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ போய் இடம் கிடச்சிச்சேன்னு உட்காந்தாச்சு.
இந்த ஷோ முடிச்சு பார்த்திங்கன்னா பயங்கரம் எல்லாருக்கும் பசி ஆகிடுச்சு. ஸோ க்யூவில் நின்று ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு பீஸா வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ அடுத்ததாக போன இடம் தான் பார்த்திங்கன்னா பென்குயின்ஸ். ஸோ பென்குயின் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? ஸோ பென்குயின்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம கிட்டேயே போய் அதை வாட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்ம பென்குயின்ஸை பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அந்த வாட்ச் டோம்லேருந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் டைவர். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இடம். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இந்த உள்ளார ரொம்பவே சூப்பராக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். இதில் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொரு ஜெல்லி ஃபிஷ் ஸ்பாட் காமிக்கிற மாதிரிங்க, சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஜெல்லி ஃபிஷ் ஸ்பாட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஸ்லோ மோஷனில் மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இதுதான் ஜாப்பனீஸ் ஜெல்லி ஃபிஷ். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த அக்வேரியமில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் தான் சொல்லணும். இந்த ஸ்பாட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி ஒரு நாள் பூரா எங்கேயோ உட்கார சொன்னாலும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளசண்ட்டான அப்படியே நமக்கு மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் பீகாக் ஷ்ரிம்ப். இந்த ஓரமாக இருக்குது பாருங்கள், நல்லா பீகாக் கலரில். ஸோ அதுதான் வந்து பீகாக் ஷ்ரிம்ப். அடுத்ததாக ஃபைண்டிங் நீமோவில் வர நம்ம க்ளான் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டோரி வந்து முன்னாடி இருந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து க்ளான் ஃபிஷ், நம்ம நீமோ. ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் வந்து கார்டன் ஈல். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே மண்ணிலேருந்து எல்லாம் வெளியே வந்து புழு மாதிரி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம போகிற இடம் தான் பார்த்திங்கன்னா ஓஷன் வாயேஜஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும். நம்ம நடக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே அதை நம்மளை வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஷார்க் டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்க ஷார்க்ஸு, நிறையா பெரிய ஷார்க்லேருந்து குட்டி ஷார்க் இருக்கேன் எல்லாமே இதுக்குள்ளார வச்சுருந்தாங்க. அந்த டேங்க்குள்ளாரே மேண்ட்ரேஸ் அப்புறம் ரே ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம இந்த மூவிங் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்பவே க்ரௌடடாக இருந்துச்சு. அதனால் அந்த அளவுக்கு வீடியோ நம்மளால் ஷூட் பண்ண முடியல, ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு.
ஸோ நமக்கு வந்து ஓஷனில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். நம்ம அது மேலே ஏறி நிற்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலு. இந்த ஜார்ஜ் அக்வேரியம்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் டேங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 263 ஃபீட் லாங் அண்ட் 126 ஃபீட் வைட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38.4 மீட்டர்ஸ் லாங் அண்ட் பார்த்திங்கன்னா 10.1 மீட்டர்ஸ் வைட். இது கிட்டத்தட்ட 6 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதாவது 22.7 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்குள்ளார இருக்குது. இதோட ஃபேக்ட்ஸே எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இதை நேரில் பார்த்தா என்ன மாதிரி அமேசிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேங்கோட கிளாஸ் பார்த்திங்கன்னா 33 இன்ச்சஸ் கொண்ட அக்ரிலிக் கிளாஸ் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் அன்பிரேக்கபிள் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே டைவர்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு தனி சார்ஜஸ். நாங்கள் பார்க்கும்போது ஒரு சில டைவர்ஸ்லாம் உள்ளே வந்திருந்தாங்க. ஃபைனலாக ஷார்க் டேங்க் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. அப்படியே கீழே வந்து அந்த ஃபிஷஸ்லாம் வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க சர்க்குலர் மோஷனில். என்னோடய குட்டிக்கு பார்த்திங்கன்னா பேபி ஷார்க்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பேபி ஷார்க் சாங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது. ஷார்க்னால் கடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த சாங்லலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அது தப்புங்க. ஷார்க்னால் பயங்கரமாக கடிக்கும். இங்கே நிறைய இடத்துல வந்து ஷார்க் பைட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் யூஎஸில். நான் சொன்னேன் அவன் நம்ப மாட்டா. அந்த அளவுக்கு சாங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கு குட்டி குழந்தைங்கள. அப்புறம் ஷார்க் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3D கேயாஸ்க்கும் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஷார்க்கோட கலர்ஸ் மாற்றலாம். அப்புறம் ஷார்க்கோட பாடி பார்ட்ஸ் என்ன அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்கெலிட்டல் அப்ரோச் எப்படி இருக்கும் அதையுமே பார்க்கலாம். ஸோ கிட்ஸுக்கெல்லாமே ஒரு ஈஸி லேர்ன் டு கோ ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம சீ லயன் ஷோவில் இருக்கோம். ஸோ ஒரு வழியாக இந்த ஷோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா செம்மையான வியூவாக இருந்துச்சு டவுன் டவுன் அட்லாண்டா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்திங்கன்னா கோக் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கேயும் எல்லாமே ஒரு சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys. Thanks for watching.